சினிமா பாட்டு பாடுறோம். என்ன சினிமா பாட்டியா? ஆங்கிற ஓம்புற என்னங்கிற பாட்டு சரியில்லை. அந்த மாதிரி பாட்டு இதாவது பரவாயில்ல. என்னவா இப்ப உள்ள பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தோம்னா வேற மாதிரி பாடுறேன். என்ன இப்ப பாட்டு உங்களுக்கு தெரியாது? மைய பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா. நம்ம மைனாவா? ஏன் மையன்? யார் பெட்டியா? நம்ம பெட்டி. யாரு மிருதமியா? நம்ம மிருதம். யார் ஊரியா? நம்ம ஊரு. யாரு கொண்டாட்டியா? நம்ம கொண்டாட்டிச்சு. கொண்டாட்டில மட்டும் நம்ம கொண்டாட்டி செய்யக்கூடாது, வேணாம். அதே மாதிரி பிள்ளைங்க நம்ம பிள்ளைன்றது வேணாம். நாளைக்கு சொத்துக்கு வந்து நின்றுவேன். அதனால மயம் கேட்டான். சரி, ஒரு பாட்டு எழுதி கொடுக்க பாருங்க. என்ன பாட்டு? நம்ம ஒரு லேட்டஸ்டா அடிப்பாட்டு எழுதி கொடுப்போம் சொல்லி அடிப்பாட்டு ஆளுமா டோலுமான்ற பாட்டு எழுதி கொடுத்தேன். லூசு போய் டவுசர் போயில வச்சிருப்பான் போல. மயம் உங்களை மாதிரி தான் இருப்பேன். வேறு கிழிச்சதுல 2 வரி அழிஞ்சிருச்சு. என்ன வரி? இவனா ஒரு வரியை மாத்திக்கான். என்ன வரி? எப்படி பாடிருக்கான்? ஆளுமாவோ தெரியுமா? மனித வாழ்க்கையில் போய்விட்டால் திரும்பாதது 3. மானம் போச்சுன்னா திரும்புமா? திரும்பாது. அதே மாதிரி உயிர் போச்சுன்னா திரும்புமா? அதே மாதிரிதான் பெத்த தாய்ப்பாசம். இந்த ஜென்மத்துல நீங்களா பெண்களா பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? பெண்களும் கோயிலும் ஒன்று. கோயிலில் சுவாமி இருப்பது கருவறை. சரி, கருவறையாய் சுமந்து சுவாமியா நினைச்சு கருவறையில் சுமந்து அவங்க தெய்வமாகி நம்மளை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு இருபிறப்பு. சரிங்க. அதாவது ஒரு பிள்ளைய பெத்தோ எடுத்தாத்தான் அந்த பெண்ணுக்கு உசுறு, இல்லைன்னா அவ சவமா மாறிடலாம். அதனாலதான் அதுக்கு பேரு பிரசவம் அப்படின்னு வச்சிருக்காங்க. எப்படி யோசிக்கிறீங்க? அதாவது தாய்ப்பாசத்தை சொல்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னவாமா? ஒரு ஊர்ல ஒரு தாய் அழகான ஆம்பளை பிள்ளை பெற்றெடுக்கிறா. உங்களை மாதிரி. ஆமா. அப்ப கொஞ்சம் வயசுல ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கேன். நீங்களா? உங்களை மாதிரி சரி மரியாதை கெட்டு போகும் பாருங்க. அந்த அம்மா சாந்து தூக்கி சரி 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த பயலை படிச்சு பெரிய ஆபீசர் ஆக்கிறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம். இந்த பயல் பாருங்க, சாமியை கும்பிட்டது கிடையாது, வேற பெத்த தாயத்தை தெய்வமா வணங்குறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 6வது மாசத்துல பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றா? என்னங்க சொன்னாங்க? உங்க ஆட்டாளுக்கு நான் சோறாக்கி போட முடியாது. சரி, உங்க ஆட்டாளுக்கு நான் வேலைக்காரியா? அப்படி கொண்டு போய் முதியோர் விடியா அப்படி சொல்ல. சரி, என் மனசு தாங்கல. ஏன்? அடி சண்டாளி பாதகத்தி, எங்க ஆத்தா என்னடி பண்ண அவனுக்கு துரோகம்? ஒருவேளை சோறு போடுவேன், அது ஒன்னால முடியாதியா? அவளை கொண்டு போய் முதியோரத்துல சேர்த்து சொல்லி நீ ஒரு பொம்பளை தான் அடி அழுகிறியா? நீ மட்டும் உங்க ஆத்தாவை முதியோரத்துல விட்டுட்டு வரல, நான் எங்க ஆத்தாவுக்கு போயிருவேன். உனக்கு வாழ்நாள் முழுக்க கை கட்டிதான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா. சொன்ன உடனே பொட்டாட்டிக்காக பேசுறதா என்னன்னு பெத்த ஆத்தாளுக்காக பேசுறதா தெரியல. சரி, பிள்ளை பிறக்கட்டும், அது வரைக்கும் ஆமா பெத்த தாயே முதியோரத்துல கொண்டு விடுவோம் சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிட்டு போறேன். அம்மா, உன்னைய முதியோரத்துல விட்டுட்டு வரையில நான் உசுரோட இருப்பேனா? சரிங்க. இல்ல செத்து போவனா தெரியல, அழுது புலம்பிக்கிட்டே போறேன். முதியோரத்துல அம்மா விட்டுட்டு வரையில சந்தோஷமா வரேன் சிரிச்சுக்கிட்டு. என்னங்க பொண்டாட்டிக்காரி கேட்கிறா? எப்படி? உங்க ஆட்டால முதியோரத்துக்கு கூட்டு போயில அழுதுகிட்டே போனியே, இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு வரேன்னு. அதுக்கு அவன் சொன்னா, அடியே முதியோரத்துல எங்க அம்மாவுக்கு பழக்க வழக்கமே இல்லை, பேச்சு தொழில் கூட ஆள் இல்லாம தனிமையில இருந்து கஷ்டப்படுவாள் நினைச்சு அழுதுகிட்டே போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. என்ன விஷயம்? 4 நாளைக்கு முன்னாடி உங்க ஆத்தால உங்க அண்ணன் கூட்டியாந்து விட்டுட்டாங்க. ஜம்மந்தி உட்காந்து பேசிக்கிடுவாங்க. 100 ரூபாய்க்கு வச்சாலும் உட்காந்து கொடுத்துருக்கேன். 2 துப்புவாங்க. என்ன யோசிச்சாங்க? நம்ம அண்ணன் நம்ம ஆத்தால ரிசல்ட் விட்டாங்க. நீங்க போய் உங்க அம்மால குத்துவாங்க, எங்க அண்ணன் அவங்க அம்மால கூட்டு போவாங்க. சரிங்க. அப்படின்னு குடும்பம் நல்லா இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு பெத்த பார்த்தா தாய்ப்பாசத்தை பத்தி 2 சிவரஞ்சனி வச்சு அலசுக்கு வைக்காது. பாடிப்பட்டி பாய்ஸ் ஒரு மூடன் கதை சொன்னான்ற பாட்டை பாட சொல்லி 20 ரூபாய் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ஆகாயத்தை போல கட்டி கட்டி தூங்க நான் தூரி கட்டியா ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலை தொகட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேண்டும், செத்தாலும் என்ன போத்த வேணும். தொட்டி கட்டி தூங்க
எனது வணக்கம் சொல்லி இவர்கள் வெளி கோடியடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி மிருதக ஸ்டார் தனக்கு நிகர் தானே தனிப்பாடக்கூடிய பிரபல மிருதக சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய நமது கரூர் மாநகர் போற்றக்கூடிய அருமை சகோதரர் விக்னேஷ்குமார் அவர்கள் மேடையில் மிருதகம் தமிழா தொப்பி
இன்றைய தினம் நாடக அமைப்பாளர் சிவப்பட்டி முனியப்பன் அவர்கள் நமது வெங்கடேஷ் அவர்களுக்கு ரூபாய் 100 அனுப்பித்துள்ளார்கள். நமது குமரேசன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அத்துடன் என்னுடைய மகனாகிய இந்த தமிழகம் முன்னும் வெற்றி போர்சப்பட்டு வரும் 4 மாவட்டங்கள் திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை 4 மாவட்டங்களில் வெற்றி முரசு கொண்டு வரும் என்னுடைய மகன் விக்னேஷ் தம்பி என்னுடைய மகன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பாக என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, முடியலவா? இங்கே சிறப்பான முறையில் நாடகம் அமைத்து கொடுத்த அகரமுத்து ஐயா மகன் ஆகிய நாடக அமைப்பாளர் அண்ணன் குமரேசன் அவர்களை பாராட்டி எஸ் வாடிப்பட்டி பிட்டர் நாகராஜ் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு செய்தார்கள். மற்றும் இங்கே மருதங்கம் வாசிக்கும் அன்பு அண்ணன் விக்னேஷ் அவர்களுக்கு 250 ரூபாயும் எனக்காக 250 ரூபாயும் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய எஸ் வாடிப்பட்டி பிட்டர் நாகராஜன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் விக்னேஷ் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அண்ணன் குமரேசன் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஹலோ, எனக்காக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய தோப்புப்பட்டியைச் சேர்ந்த முனியப்பன் அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பும் நாடக கலைஞர் சார்பும் மனமார்ந்த நன்றி. வந்திருக்கிற பக்கங்கள்லாம் யானைக்கு யானை கை கொடுத்தது மாதிரி தான். இப்ப மிருதங்கார் எவ்வளவு காட்டி வெளுத்து கட்டினாரோ அவருக்கு போட்டியா எங்களது இருந்தாலும் தொழில் இவர்கள் இடையில் பழவாத்திய புகழ், பழவாத்திய சக்கரவர்த்தி, மின்னலடி மிருதங்க வித்துவான் கோடியடி குமரன் போல இங்கு பல முட்டைகளை பல எஃபெக்ட்களை செய்து தரக்கூடிய எனது அருமை மாப்பிள்ளை அரச குலத்தை சார்ந்த இடையில பாடவும் செய்வாரு, பாட்டு பாடுவாரு, லவகல் ஓடவும் செய்வாரு அருமை மாப்பிள்ளை SP லட்சுமணன் அவர்கள் இவர்கள் இடையில் ஆளுநர் மேலும்